ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய வலி வேதனை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அவர் வேதனையோடு இருக்கும்போது அவர் சொன்னதான 7 வார்த்தைகள் என்று நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அடுத்து இன்னொரு வார்த்தை உடனே அவர் சொல்லவில்லை. உடனே இந்த முதல் வார்த்தையை சொல்லி உடனே அவர் 7 வார்த்தைகளையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை சொன்ன பின்பு அடுத்து சில நிமிஷங்கள், ஏன்னா அந்த மூச்சை இழுத்து விடுகிற ஒரு நிலை, அவ்வளவு வலி, தண்ணீரில் நாக்கு வறட்சி, ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோ பாடுகள், கொடூரமான வலிகள், தாங்க முடியாத கஷ்டங்கள், இவைகளையும் சகித்து கொண்டு அவர் வாயிலே வந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மேன்மை, அதுக்குள்ள தெய்வீகம், அதற்குள்ள கர்த்தருடைய காரியம் இருந்ததனால தான் நாம் இதை ஒவ்வொரு நாடும் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த காரியத்தை இன்றைக்கும் அதை நாம் தியானிக்கிறோம். காரணம், இதன் மூலம் ஏராளமான மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ இரண்டாவது வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். ஒருவன் பேசுகிறார். ஆண்டவர் தான் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் திடீர்னு வேற ஒரு சத்தம் வெளியிலிருந்து வருகிறது. அது கிட்ட இருந்து தான் வருது. அவருக்கு தெரியும் யாருன்னு. நீங்க புரியறதுக்காக உங்களுக்கு சொல்றார். என்ன நடந்தது? கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தாங்க. பக்கத்துல 2 கள்ளர்கள் அறையப்பட்டாங்க என்று படித்தோம். அப்புறம் அதன் பிறகு பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்குது. 2 கள்ளர்களின் சம்பாஷணை. 2 பேர் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிறாங்க. 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஒருத்தவன் என்ன சொல்றான், ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறான். நீ கிறிஸ்துவானா, நீங்க மேசியாவா இருந்தா, உன்னை ராஜான்னு சொல்றாங்களே, நீங்க ராஜாவா இருந்தா உங்களையும் விடுவித்துக் கொள்ளுங்க, எங்களையும் விடுவித்துக் கொள்ளுங்க என்பதுதான் அவனுடைய வார்த்தை. அவன் தெரியாத சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் பலியினால சொல்லுகிறான். வேற என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் வாயில வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது. ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தவன் இருக்கிறான். மற்றவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தோம், தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் நல்லது கெட்டது யோசிக்க சிலர் இருக்காங்க. எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை, எல்லாருமே நல்லவர்களும் இல்லை. எது நல்லது எது கெட்டது என்று யோசிக்க சிலர் இருக்காங்க. இல்லை 2 பேரும் கெட்டவங்க தான். திருடர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, குற்றவாளிகள்னு சொல்லி இருக்கு, கள்ளர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருமே ரோம அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்பட்டவர்கள், ரோம அரசாங்க சட்டத்தை மீறியவர்கள். அப்படி இவங்க ஓரளவுக்கு நல்லவங்களா இருந்திருந்தா ரோம அரசாங்கம் இவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்க, இந்த சிலுவை மரண தண்டனை இவர்களுக்கு விதித்திருக்க மாட்டார்கள். அப்போ அரசாங்கத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் இந்த 2 கள்ளர்களுக்கு 2 பேருக்கும் இருந்ததனால தான் மரண தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இப்போ 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அப்படி அறையப்பட்ட போதுதான் ஒருத்தவன் சொல்றான், தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், அவன் கொஞ்சம் நல்லா சிந்திக்கிறவனா இருந்ததுனால அவன் என்ன சொல்லுகிறான், ஏன் நீ கடவுளுக்கு பயப்படல? அப்ப ஏற்கனவே இவர்களுக்கு தெய்வ பயம் தெரியுது. 2 பேருக்குமே தேவன் யார் என்றும் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அதை தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்கிற உணர்வு அவளுக்கு தெரிகிறது.
அதனால்தான் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறான். ஒருவர் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற, இவ்வளவு தண்டனை உனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நீ தேவனுக்கு பயப்படாம பேசுறிய. இன்னைக்கு அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை மேல பிரச்சனை, தண்டனை மேல தண்டனை வரும், ஆனால் தேவனுக்கு பயம் இல்லாம துணிச்சலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அடுத்து இன்னொரு விளக்கத்தை சொல்றாரு. நாமோ நீ தேவனுக்கு பயப்படல, ஆனா ஒண்ணு நீ புரிஞ்சுக்கணும்ப்பா, நீயும் சரி நானும் சரி, என்ன தெரியுமா, நாம செய்த தப்புக்காக தான் நமக்கு இந்த தண்டனை கிடைச்சது. ஆனா இவரோ இத நமக்கு நடுவில் தொங்குறாரு. இவரோ ஒரு தகாத காரியம் நடப்பிக்கல, ஒரு தப்பும், ஒரு கள்ளனே சொல்றான் பாருங்க, ஒரு தப்பும் செய்ய. அப்ப அவன் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அவருடைய செயல்பாடுகள், அவர் போன விதங்கள், அவர் பேசின காரியங்கள். மற்றவர்கள் வேண்டும் என்று இந்த கொடூர செயலுக்கு உள்ளாக்கினாங்கன்னு இவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனசாட்சி தெரிந்தது, அதனால இவனுக்கு போதனை கொடுக்கிறார். நாம கஷ்டப்படுறது நம்ம தண்டனை, நம்ம செய்த தப்பு, ஆனா தகாத ஒன்றும் அவர் செய்யல என்று அவனை கடிந்து கொண்டார். இனி இதெல்லாம் செய்யக்கூடாது, பண்ணுங்க, நமக்கு ஒரு நேரத்தில் சாக போறோம், அட்லீஸ்ட் சாகும் போதாவது கொஞ்சம் நல்லபடியா அவருக்கு திருந்தி ஒரு உணர்ந்து நம்ம ஒப்பு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்துல அவனை கடிந்து கொண்டு அடுத்து இயேசுவை நோக்கி, இப்ப அவன் கவனம் தெரிஞ்சிச்சு, அவனுடைய கவனத்தை திருப்புகிறார். அவனுடைய உணர்வு, நல்ல உணர்வு வந்து கொண்டிருக்கு. என்ன தெரியுமா, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஏற்கனவே இவரை ராஜா பிலாத்து கேட்டது, அவங்கள சொல்லும் போது நீ யூதருக்கு ராஜாவா போன்ற இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட போது பதில் சொன்னது அவங்களுக்கு தெரியும். ஏன் சிலுவையில கூட மேல இவன் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவன் கவனிச்சான். அப்ப இவர் இன்றைக்கு இவர் அடிக்கப்பட்டு தம் உயிரை கொடுத்தாலும் இவர் ஒரு ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார் என்கிறதான ஒரு தெளிவு அவனுக்கு கிடைத்தது. அவன் பைபிள் படிக்காதவன், இன்றைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை போல அவனுக்கு செய்தி இல்லை. ஆராதனை ஒழுங்குகள் அவனுக்கு தெரிந்திருக்கலாம், அனுசரிக்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஆண்டவர் அல்லது ஒரு ஆண்டவரை குறித்த உணர்வு என்ன, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். நல்லா தெரிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்துன்னு கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறார். அவர் மரிப்பது மட்டுமல்ல, அவர் ஜீவன் தேவராஜ்யத்தில் இருக்க போகிறது, அழிவை நோக்கி போகிறது இல்லை, அழியாமைக்குள்ளே போகக்கூடியவர் அவர். ஆனா இப்ப நான் தப்பு செய்திருக்கிற என்னுடைய ஜீவன் அழியாமைக்கு போயிடும். ஆனால் அந்த அழியாத இடத்துக்கு போகணும்னா இவர் தான் வழி, இவரை பிடிச்சிக்கணும் என்ற அந்த கடைசி நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆண்டவரின் பதில் பாருங்கள், இதான் முக்கியம். ஆண்டுடைய பதில், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டுடைய மனசே வித்தியாசங்க. எங்க ஒரு மனுஷன் தன் குறைகளை உணர்ந்துட்டானோ, அது எவ்வளவு பெரிய குற்றவாளியா கூட இருக்கட்டும், உலகமே வெறுக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவம் கூட செய்யட்டும், ஆனா ஆண்டுடைய பார்வையில் ஒருவரையும் அவர் வெறுக்கிறவர் அல்ல. என்ன சொல்லுகிறார், பாதாளத்துக்கு குறிக்கப்பட்டவன் நீ, ஆனால் இன்றைக்கு பரதீசி என்ற ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது என்று உனக்கு தெரிந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினதுனால இனி உனக்கு பாதாளம் இல்லை. பாதாளம் என்பது வேதனைப்படுகிற இடம். நீ கடைசி நேரத்தில் உன் உள்ளத்துல உன் தப்ப உணர்ந்ததனால, என்ன நீ ஏற்றுக்கொண்டதனால, என்னிடத்தில் நீ முறையிட்டதனால உனக்கு பாதாளத்தின் அழிவு இல்லை, பரலோகத்தின் ஒரு பகுதியாகிய பரதீசி என்று சொல்லப்பட்ட புதிய எருசலேமில் இருக்கிற அந்த பூந்தோட்டம், ஒரு அழகான ஆறுதலான இளைப்பாறுதலான அந்த தோட்டத்தில் நீ இருக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த பரலோக, இந்த பரதீசி என்று அழைக்கப்பட்ட புதிய எருசலேமின் இந்த தோட்டத்துல என்ன கிடைக்க போகிறது தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனி.
பரதீசுக்கு போறவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் என்ன? வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுகிறது. அங்கே திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது, யாருக்கு இந்த தோட்டத்தின் அந்த கனியை புசிக்க போகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த இடத்தில் சிலுவையில தொங்கின 2 கள்ளர்களும் தோல்வி கண்டவர்கள், குற்றப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஒருவன் மனம் திரும்பினான், அவனுக்கு ஜெயம் ஒரு நிமிஷத்துல கிடைச்சிச்சு. அவன் அந்த பூந்தோட்டத்துக்கு, அந்த பரதேசுக்கு போகக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, 2வது வார்த்தை, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். 2வது வார்த்தை என்ன? ஏற்றுக்கொள்ளும் மனமுடைய வார்த்தை. புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற மன பக்குவத்தை இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதோ இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்கள் இரட்சகர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார், உங்களோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் கவனத்தை அவர் பக்கம் திருப்பீங்களா? உங்கள் குறைகளை உணர்ந்து ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வை அவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு தம்மோடு கூட வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். நீங்க அனாதையாய் இருக்க வேண்டாம், நீங்கள் தனித்து இருக்க வேண்டாம், நீங்கள் போராடி கொண்டு இருக்க வேண்டாம், உங்கள் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். குற்றவாளிகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் உங்களையும் ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிரசன்னத்துக்குள் வைத்து வழி நடத்த வல்லவர். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.